ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். நேற்று நம்ம கிச்சனில் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாடு தான். ஆற்றுல தக்காளி கூட இல்லைன்னா சிம்பிளாக ஒரு தக்காளி இல்லாத ஒரு ரசம் தான் நம்ம பண்ணது. இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். என்ன தக்காளி போட்டால் ஒரு டேஸ்ட்டு, தக்காளி போடலைன்னா ஒரு டேஸ்ட், அவ்வளோதான். கொஞ்சம் மைல்டான வித்தியாசம் தான் இருக்குமே தவிர ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சிம்பிளான லஞ்சு தான். வாங்க என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். பார்த்தோம்னா சுட சுட வடித்த சாதம் வடித்து இப்போ தான் இறக்கியிருக்கு. ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க வெண்டைக்காய் போட்டு வெத்தக்குழம்பு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கு. ஸோ வெண்டைக்காய் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு பண்ணோம். மிச்சம் இருந்த வெண்டைக்காவை வச்சு இன்றைக்கி வெத்தக்குழம்பு தான் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வெத்தக்குழம்பு தான். அது எப்படின்ட்டு வெத்தக்குழம்பு வந்து எப்போவுமே நல்லெண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதை தாளிச்சிட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிடுங்கோ. ஏன்னா வெண்டைக்காயில் ஒரு குழகுழப்பு இருக்கும். ஸோ அந்த வழவழப்பு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கோ. வதக்கிட்டு நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுன்ட்டு அந்த வதக்கின வெண்டைக்காயில் அந்த புளி ஜலத்தை விட்டுட்டு மஞ்சப்பொடி, இந்த ஆலிநாள் சாம்பார் பொடி நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஆலிநாள் சாம்பார் பொடி, துளியுண்டு உப்பு. ஏன்னா வெத்தக்குழம்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புளிஜலம் விடும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டேன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வெத்தக்குழம்பு நல்லா சுண்டி வரும்போது நீங்கள் உப்பு போட்டேன்னா உங்களுக்கு அது குவான்டிட்டியும் குறைஞ்சிரும். வேணுன்ற அளவுக்கு நீங்கள் உப்பு நல்லா மைல்டாக சேர்த்துக்கலாம். நல்லா குறைஞ்சி வரும்போது உப்பு துளியுண்டு சேர்த்துட்டு நல்லா வற்றி வந்து பெருங்காய பொடி, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன்னா முடிச்செடுத்து இறக்கினதுக்கப்புறம் மேலாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு எப்போ சாப்பிட்றோமோ அப்போ திறந்தேன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் போட்டு வெத்தக்குழம்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட் கறி. ஸோ பீட்ரூட் வாங்கிட்டு வந்த அம்மா, ஸோ அதனால் பீட்ரூட் போட்டு கறி வச்சுருக்கு. எப்போவுமே வெத்தக்குழம்புக்கு கூட்டு நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி கூட்டு வைக்க முடியல. அதனால் இருந்த பீட்ரூட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு பீட்ரூட் கறி பண்ணியிருக்கு. பீட்ரூட்டை நாங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் துருவுறதுனா கூட துருவிக்கலாம், தப்பில்லை. பீட்ரூட் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பீட்ரூட் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கு. தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிட்டு பீட்ரூட்டை போட்டுருங்கோ. பீட்ரூட்டை போட்டுட்டு ஒரு துளி மஞ்சப்பொடி, உப்பையும் போட்டுட்டு இன்றைக்கி வந்து பீட்ரூட்டுக்கு ஒரு 2 தக்காளி போட்டிருக்கு. ஏன்னா தக்காளி கூட போட்டிருக்க மாட்டோம். எதுக்காக போட்டதுனாக்கா பீட்ரூட் வந்து ஒரே ஒரு பீட்ரூட் தான் இருந்தது. கொஞ்சம் கூட வரணுன்றதுக்காக தக்காளி போட்டிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2 தக்காளி போட்டு ஒரு கைப்பிடி ஜலம் தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்கோ. மூடி வச்செல்லாம் ஏற்கனவே விட்ட ஜலம், இந்த மூடி வச்சு விசரத்து கொட்டுற ஜலம் எல்லாமே சேர்ந்து நல்லா உங்களுக்கு பீட்ரூட் வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா காரப்பொடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டேலாம் போகிறோம். அந்த காரப்பொடி ஸ்மெல் போகிற வரைக்கும் தான். அது போனதுக்கப்புறமா பெருங்காயத்தை போட்டு இறக்கிட்டேன்னா அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பீட்ரூட் கறி ரெடி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னாக்க ஆஸ் யூஷுவல் மோர் ரெடி ஆகிடும் நம்ம மாட்டில். இன்றைக்கி வந்து ஊறுகாய் இல்லை. ஸோ போட்ட ஊறுகாயெலாம் காலி ஆகிடுது. நேற்று தான் மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ இதுக்கப்புறம் தான் மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணணும். இன்றைக்கி மோர் சாதத்துக்கும் பீட்ரூட் கறி தான் தொட்டுக்கிறதுக்கு. ஏன்னா மாங்காய் இல்லாததுனால இவ்வளோ தான் பீட்ரூட் கறி தான் வச்சுருக்கு. ஸோ அதனால் சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி. இது வரைக்கும் இந்த மாதிரி பீட்ரூட் கறி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கோ. பீட்ரூட் கறி பண்ணுறேன்னா தேங்காய் இருந்தால் கூட தேங்காவாக கூட மேலாக நீங்கள் வந்து தூவி விட்டேல்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஆற்றுல தேங்காய் இல்லை, அதனால் தேங்காய் இல்லாதனால தேங்காய் போடலை. உங்கள்கிட்ட தேங்காய் இருந்து தேங்காய் தூவி விட்டேல்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லஞ்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.